ஆமா. அதனால அவர் வந்து சிறுபான்மை வாக்குகளை வந்து குறி வச்சு விஜய் வந்து அவர் காய் நகர்த்துறாரு. அதன் அடிப்படையில காங்கிரஸ் ஏன்னா எந்த ஆனா கட்சியுமே அவ்வளவு இப்ப நம்பிக்கை இல்ல. புரியுது சார். ஆனா இப்ப என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய மேலிடம் சோனியா காந்தி மூலமாக இங்க வந்து ஒரு டீல் பேசப்படுது, இதை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சியில திமுக இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கா? அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஆமா. அப்ப நம்ம பார்க்கையில அந்த சின்ன ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் திமுகன்றது சோனியா காந்தி அம்மையார்னாலதான் இருக்கும் அப்படின்றது ஒரு எல்லாரோட யூகமா தான் இருக்கிறது. அவங்க வந்து திமுக விட்டு வெளியேறிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டுல இது கிடையாது, இந்த இடமும் கிடையாது. அங்க மத்தியிலயும் அவங்கதான் கொஞ்சம் எம்பி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த தடவை வந்து ராகுல் காந்தி இது பிரச்சனையில வந்து இப்ப கைவிட்டாங்க ஆக்சுவலா. ஆமா, திமுக யாருமே எம்பிஸ் யாரும் பேசல. கம்யூனிஸ்ட் மத்த காங்கிரஸ் எம்பி தான் வெளியே அவங்களை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால ஒருவேளை அவங்க வந்து கொஞ்சம் சீனியரா நாளுக்குன்றனால சரி கொஞ்சம் பொறுத்து போவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்ப ராகுல் காந்தி மாதிரி அடுத்து வந்து கட்சியை நம்ம இன்னொரு லெவலுக்கு கொண்டு போனோம். அதற்கு ஏன் நம்ம வந்து ஒரு பரிச்சார்த்த முறையில நம்ம ஆரம்பிக்க கூடாது, தமிழ்நாட்டிலே ஆரம்பிச்சிருவோம். நம்ம இந்தியா காங்கிரஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவங்க கிளைமேக்ஸ் நெருங்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. நெருங்கிட்டாங்க.